ரொம்ப டைம் ஆகுது. ஒரு போயிட்டு வந்து கூட கண்டிப்பா இல்ல சார். அவங்க இல்ல சார் வந்தனே தான் சார். இல்ல அப்ப ஸ்டாப் பண்ணுங்க ஒரு இந்த முதலாளி தொழிலாளி டாஸ்கில் பார்த்தீங்கன்னா காலையில் நிறைய பிரச்சனை நடந்துச்சு இல்லையா? ஸோ அதை பேசி சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தொழிலாளிக்கு முதல்ல ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா தொழிலாளர் சேர்ந்து ரெப்ரஸன்டேட்டிவ்ஸாக வந்து அருணும் சத்யாவும் வரதா இருந்தது. ஸோ முதல்ல எல்லாமே ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்த்து வரல அப்படிங்கவும் சரி நம்ம முதல்ல ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளிங்க பேசிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அருண் வந்து ரெஸ்ட் ரூம் கிளம்புறாரு. ஸோ மஞ்சரி கூப்பிட்றாங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஸோ இங்கேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இது அடிப்படையான ஒரு மாதிரி நாங்கள் கேட்டுக்கணுமா? ரெஸ்ட் ரூம் போகிறது நேச்சர் கால்ஸ் இல்லை அப்படி பண்ண முடியாது சார். ஸோ அருண் கேட்குறாரு உங்கள்கிட்ட வேலை செய்யணும் அப்படிங்கிறத இல்லாமல் உங்கள்கிட்ட கேட்டு தான் பண்ணணுமா? ரெஸ்ட் ரூம் பார்த்தா உங்கள்கிட்ட கேட்டு தான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ எல்லாருமே கோரஸாக முதலாளி சைட்லேருந்து ஆமாம் அப்படி கேட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடனே அருண் சொல்கிறாரு அப்போல்லாம் எங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. ரெஸ்ட் ரூம் பார்த்தா உங்கள்கிட்ட கேட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் உங்களுக்கு என்ன அடிமையா அப்படிலாம் நாங்கள் பண்ணணும் அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அருணும் சொல்கிறாரு. கூட சப்போர்ட்டிவ் ராணுவம் கூட பேசுகிறாரு. பண்ண முடியாது உள்ள போய் உட்காந்துங்க சார். நீங்கள் பிக் பாஸுங்களா? அதுக்கு முத்துக்குமார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சு ரிசைன்மெண்ட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேம் ஓரியன்டாக தான் சொல்கிறாரு. பட் அருண் அங்கேயும் பர்சனலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன புக் பாஸா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுகிறார். அண்ட் இன்னொன்று உங்ககிட்ட நான் சொல்லி ஆகணும், நம்மலாம் ஒரு சைடை கவனிக்க மறந்துட்டோம். அது என்னன்னா நம்ம 2 நாளாகவே பேசிகிட்டு இருக்கோம். அருண் வந்து தேவையில்லாமல் பண்ணுறாரு, நிறையா கண்டென்ட்டுக்காக பண்ணுறாரு, தப்பாக பண்ணுறாரு, அப்படி இப்படி ப்ரொவோக் பண்ணுறாரு சொல்லிட்டு நிறையா பேசுகிறோம். அவர் பண்ணுறதெல்லாம் தப்பு தான், இல்லைன்னு சொல்ல கிடையாது. நானுமே அதை தான் ஃபீல் பண்ணுறேன். பட் இதில் விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அருண் இருக்கிற எல்லா சைடு மெம்பர்ஸும் பாருங்களேன், பவித்ரா, ரயானு, ரஞ்சித்து, ராணவு, இப்படி பேசக்கூடிய ஆள் யாருமே கிடையாது. எல்லாமே டம்மி பீஸாகவே இருக்காங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் பேசக்கூடிய ஆள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ வேறு வழி இல்லை, அங்கே அருண் பேசி தான் ஆகணும். ஸோ அதான் பேசுகிறாரு, இதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கும் நான் சொல்கிறது கரெக்ட் தான் ஆமான்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் ஆகட்டும். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. முத்துக்குமார் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தான் ஓனர்ஸு முதலாளிங்க, ஸோ நாங்கள் போடுறதா ரூல்ஸு, நாங்கள் போடுற ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. அருணும் சும்மா இல்லை, அவரும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்கிறாரு. எங்கள் யூனியன் ரூல்ஸ் இல்லைன்னா நாங்களாம் ஒன்றா தான் வருவோம், இதுதான் எங்கள் ரூல்ஸ், முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள், இப்படி தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்காரு. உண்மையை சொல்லணும்னா இந்த டாஸ்க்கை ப்ராப்பராக யூஸ் பண்ணது யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அருணும் முத்துக்குமாரும் தான். ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் பேசுகிறாங்க, 2 பேர் தான் சண்டை போடுறாங்க, 2 பேர் தான் ரூல்ஸ் பற்றி பேசுகிறாங்க. அத்தனையுமே 2 பேர் தான் பண்ணுறாங்க. மற்றவங்க அத்தனை பேரும் கூட்டமாக இருக்கிறாங்களே தவிர யாருமே டாஸ்கில் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. நீங்கள் 2 பேருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே அந்த கேமை டாஸ்க்கை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் வழக்கம் போல் இந்த ப்ரொமோலையுமே கூட ரஞ்சித்தை பார்க்க முடியல, ரஞ்சித்தோட வாய்ஸை கேட்க முடியல. கேப்டன் தான் முடிஞ்சு சொல்லி